ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்துட்டு சிக்கன் தம் பிரியாணி. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு அலுமினிய பாத்திரத்தை வச்சு நான் பற்ற வச்சுக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். பாத்திரம் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெசிபிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவை எப்படி செய்யறதுங்கிற வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இப்போதைக்கு இதுல சேர்த்துக்கலாம் நெய்யில. இதுக்கப்புறம் இது ஒரு 7 பச்சை மிளகாவை வந்துட்டு நான் குட்டி குட்டி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா. இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில. புதினாவும் மிளகாவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் செய்ய போற ரெசிபி வந்துட்டு 300 கிராம் சிக்கனுக்கான ரெசிபி இன்கிரீடியன்ஸ் நான் சொல்றேன். 300 கிராம் சிக்கனுக்கு 300 கிராம் ரைஸ் சேர்த்துக்குவோம். அதே இதுக்கு வெங்காயம் 2 ஆனியன், பெரிய ஆனியன் 2 போதும். 7 பச்சை மிளகாய் போதும். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரம் வந்துட்டு பச்சை மிளகாயில இருந்து தான் வரணும். நீங்க மிளகாய் பொடி எல்லாம் போட்டீங்கன்னா அது வந்துட்டு டேஸ்ட்டை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும். உங்களுக்கு இந்த காரம் வந்துட்டு உங்களுக்கு பச்சை மிளகால தான் வரணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்க பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆனியன் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நானும் ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா எதுக்காக இதுல சேர்த்து நான் கிரைண்ட் பண்றேன்னா அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் ப்ரௌன் கலர் வந்துட்டு நல்லா டார்க் ப்ரௌனா வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, நம்ம இது இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அது வரைக்கும் இது ஆனியன் வந்துட்டு ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, இப்போ ஆனியன் ஃப்ரை ஆயிருச்சு. ஆனியன் ஃப்ரை ஆனதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் புதினா பேஸ்ட்டை வந்துட்டு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனா போதும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஓகே, இப்போ இது ஃப்ரை ஆயிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளிங்கிறனால 2 சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா ஒரு தக்காளியே போதும். பிகாஸ் தக்காளி நீங்க ஜாஸ்தி போட்டீங்கன்னா அது வந்துட்டு தக்காளி சாதம் மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். பிரியாணி ஃபீலே வராது. அதனால தக்காளி நீங்க கம்மியா தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நம்ம கடைசியா வந்துட்டு அந்த புளிப்புக்காக தயிர் சேர்த்துக்குவோம். ஆனா தக்காளியை வந்துட்டு நீங்க கம்மியா தான் யூஸ் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு. தக்காளி போட்டாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம சிக்கனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட குக்கிங் டைம் எக்ஸாக்ட்லி 25 மினிட்ஸ். அந்த டைமிங்கை வச்சு தான் நம்ம இங்க குக் பண்ண போறோம்.
இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 300 கிராம்ஸ் ரைஸ்னா அதுக்கு 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளருக்கு நம்ம 3 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். 3, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா போதும், ரொம்ப எல்லாம் சேர்த்துடக்கூடாது. ஓகே, மூணே கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வேகட்டும். கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நம்ம கொஞ்சோண்டு இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்த்துக்கிட்டா அந்த புளிப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நேச்சுரல் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதுல இருந்து புதினால இருந்து, இது மசாலா பவுடர்னால வரல, இது வந்து புதினா நம்ம அரைச்சி போட்டதுல இருந்து வந்தது இந்த ப்ரௌன் கலர். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஜீரக சம்பா ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். சோக் பண்ண ரைஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். ரைஸை வந்துட்டு ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது. ரொம்ப வாஷ் பண்ணீங்கன்னா உடஞ்சி வரும். அதனால வாஷ் பண்ணாம அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் இதாகட்டும், பாயில் ஆகட்டும் இந்த வாட்டர்ல. இந்த ஸ்டேஜில் ஒரு மசாலா பவுடர் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சும்மா போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. இந்த மாதிரி ரைஸ் மேலே தெரிகிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு இது மல்லி தலையை சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சு தம் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வந்துட்டு வெளியில போகக்கூடாது. மூடியை வச்சு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போதான் நல்லா இருக்கும். மரமா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம தம் வைக்கணும். 10 to 15 மினிட்ஸ், அவ்வளோதான். ஓகே, 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே வச்சிருக்கிற வெயிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிற பிளேட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த நியூஸ் பேப்பரையும் அப்படியே தூக்கிடலாம். ஓகே, இப்போ மிக்சிங் பண்றோம். ரைஸ் நல்லா உதிரியா வந்துருச்சு. இது கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இது ஆறுனதும் வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் கொலன்னு இருக்கு. கொஞ்சம் ஆறுனதும் சூப்பரா ஆயிரும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம போட்டுறோம். போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். Thanks for watching my videos. Thank you friends. ஓகே, பிரியாணி இப்போ நம்ம எடுக்க போறோம். இது கூட நம்ம ரைத்தா கொஞ்சோண்டு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா we will get yummy biryani. Okay, thank you friends.